வணக்கம் பானு. மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே குடிநீர் தொட்டியின் கழிவு சுடுவதற்காக ஒரு வாரத்திற்கு முன் ஊராட்சி நிர்வாகத்தால் தோண்டப்பட்ட குழி 4 வயது சிறுவன் தவறிவிழுந்து தற்போது உயிர்ந்த சம்பவம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே ஆண்டிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த சந்தனகற்பம் மற்றும் கிருஷ்ணவேணி தம்பதியின் மகன்களான கிட்டத்தட்ட 4 வயது 2 வயது 2 மகன்கள் கேசவன் மற்றும் ரோஷன் நேற்று மாலை ரோஷன் வீட்டில் அருகே உள்ள குடிநீர் தொட்டி சிண்டெக்ஸ் அருகே விளையாடி கொண்டிருந்தனர். இந்த நிலையில் அந்த கழிவுநீர் செல்வதற்காக ஊராட்சி நிர்வாகத்தால் ஒரு வாரத்துக்கு முன்பாக குழி தோண்டப்பட்டு மூடாமல் இருந்தது. இதன் அருகே விளையாடி கொண்டிருந்த சிறுவர்கள் இருவரும் திடீரென கழிவுநீர் குழிக்குள் தவறி விழுந்திருக்கின்றனர். அருகில் இருந்த பொதுமக்கள் உடனடியாக 2 பேரையும் மீட்டு அருகில் வாடிப்பட்டி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் மருத்துவர் சோதனை செய்த போது அதில் கேசவனும் மற்றும் மருத்துவ பரிசோதனை கேசவன் ஏற்கனவே உயிர்ந்து விட்டதாக மருத்துவர் கூறினர். ரோஷனுக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் இந்த சம்பவம் குறித்து வாடிப்பட்டி காவல்துறை தற்போது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வீட்டின் அருகே விளையாடி கொண்டிருந்த சிறுவன் குடிநீர் தொட்டி அருகே ஊராட்சி நிர்வாகத்தால் கழிவுநீர் செல்வதற்காக தோண்டப்பட்ட ஒரு வாரம் ஆகி மூடாமல் இருந்த இந்த குழியில் விழுந்து தற்போது உயிரிழந்த சம்பவம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பானு. ஆண்டிப்பட்டி ஊராட்சி அலுவலக நிர்வாகிகள் அலட்சியத்தால் 2 குழந்தைகள், ஒரு குழந்தை இறந்து விட்டு ஒரு குழந்தை மதுரை சிகிச்சை அனுமதிக்கப்பட்டுள்ளது. இதுக்கு முழுக்க காரணம் ஆண்டிப்பட்டி ஊராட்சி நிர்வாகிகள் காரணம். இல்லை, அந்த தொட்டி என்னைக்கு அந்த குழி தோண்டப்பட்டது? குழி தோண்டப்பட்டு ஒரு வாரம் ஆச்சு சார். இதற்கு முன்னாடி இல்லை, ஏன்னா அது ஏன் மூடாமல் இருந்தாங்க அவங்க? சார் பக்கத்தில் 100 மீட்டர் அளவில் ரோடு போகிறாங்க சார். 100 மீட்டருக்கு ரோடு போகிற காரணத்தால் இங்கே குழி வைப்பாங்க சார். சிண்டெக்ஸ் பக்கத்தில் சார்.